எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, சீமான்னு ஒருத்தர் இருக்காரு. நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காப்ல. அவர் ஊர்ல வந்து அவ்ளோ பேச்சு பேசுவாரு. இந்த மாரி தமிழர்கள் எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைகள். தமிழ்நாடு தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், மலேசியா தமிழர்கள் எல்லாருமே ஒண்ணுப்பா நம்ம அப்படின்னுவாரு. ஆனா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா, இலங்கையில உள்ள சில தமிழர்கள் வந்து இந்தியர்கள் மேல அவ்ளோ வெறுப்பு காட்டுறாங்க. சரி அதுவும் மேல தான் காட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு தமிழர்கள் மேல அவ்ளோ வன்மமா இருக்கீங்களே, ஏன் அப்படின்னு கேட்கிறேன். என்னுடைய ஃபாலோவர்ஸ்ல நெறைய இலங்கை தமிழர்கள் இருக்காங்க. நல்லவங்க இருக்காங்க. நான் அவங்களலாம் பத்தி பேசல. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து அவ்ளோ வெறுப்புல இருக்காங்க. நீங்க இந்தியாக்காரங்க உள்ள வந்து தான் நாசமா போயிருச்சு. அதுக்கு முன்னாடி வந்து எங்க நாடு நல்லா இருந்துச்சு. எந்த நாடு? கனடா. எங்க நாடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றாங்க. அதுல உச்சகட்டமா பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இந்தியா ஹேட் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் இப்ப ட்ரெண்ட். இப்போ ஒருத்தன் காசு சம்பாதிக்கணும்னா, இந்தியாவ வந்து அசிங்கமா பேசி, இந்தியாக்குள்ள பேசி காசு சம்பாதிப்பான். இத வந்து யாரு பண்ணுவா? வெள்ளைக்காரன் பண்ணிட்டு திரிவான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இங்க கனடால இருக்க ஒரு இலங்கை தமிழ் கிரியேட்டர் பாத்தீங்கன்னா, இத கையில எடுத்துருக்காப்ல. ஆகா! சரியான ஒரு காசு வர இடமாச்சே இது. நம்ம பண்ணிரணும்ல அப்படின்னு சொல்லி, இந்தியாவுக்கு எதிரான வீடியோ எல்லாமே ஒரு 10 வீடியோ போடுறாங்கன்னா 7 வீடியோ. இந்தியர்கள் வந்து இந்த மாரி பண்ணிட்டாங்க. இந்தியர்கள் வந்து திருடிட்டாங்க. இந்தியர்கள் வந்து கொலை பண்ணிட்டாங்க. இந்தியர்கள் வந்து அப்படின்ட்டு வீடியோ ஃபுல்லா இந்தியர்கள். தினமும் காலையில எந்திரிக்கும் போதே இந்தியர்கள், இந்தியர்கள்னு எந்திரிப்பாரு போல அவரு. அவருடைய வீடியோ ஃபுல்லா வந்து நெறைய வியூஸ் போகுது போல. உடனே வந்து ஆகா வியூஸ் போதே இந்தியர்கள வச்சு வியூஸ் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காப்ல. அந்த கிரியேட்டர் பேர் கூட எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு அட்டென்ஷன வந்து அந்த ஆளு குடுக்குறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. இப்ப நான் சொல்லலாம், ஐயா உங்க நாடு வந்து ஒண்ணும் ஒழுக்கம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா எனக்கு வந்து அந்த மாரி ஆள் கிடையாது நானு. நான் வந்து அத வச்சு வந்து ஹேட் கிரியேட் பண்ணி, அதுல வியூஸ் பார்த்து, அதுல காசு பார்க்கணுன்ற ஆள் எனக்கு தேவையே கிடையாது எனக்கு. இப்ப இவரு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியர்களே டார்கெட் பண்ணி போட்டு ஒரு ஹேட்ட கிரியேட் பண்ணிருக்காருல்ல. அதே மாரி அவங்க நாட்டு மக்கள் இங்க நெறைய பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நாட்டை சேர்ந்த ஒரு 2 டீன்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிக்கரிங்ல வந்து கொலை பண்ண பார்க்குறானுங்க அப்படின்னு. இன்னும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஹோம் இன்வேஷன் பண்ணியிருக்காப்ல. அதுல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி அவங்க நாட்டிலே ஒரு வெள்ளைக்கார பெண் முன்னாடி ஒரு பையன் வந்து ரொம்ப அநாகரிகமா நடந்திருக்கான். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா அண்ணன் பேச மாட்டாரு. ஏன்னா அவங்க ஆட்கள வந்து அவங்க வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. இதுல ஒரு பெரிய காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டொரண்டோல ஒருத்தன் எல்லாரும் வம்பிழுக்கிறான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா? அவனும் அவர் ஊருக்காரன் தான். ஆனா அவன பத்தி அண்ணன் ஒரு வீடியோ கூட போடல. அண்ணன் வந்து இப்ப உலகத்திலேயே மோசமான நாடு இந்தியா தான் அப்படின்னு காட்டுறதுக்கு சோலோவா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த மாதிரி பண்ணா எதுவும் கனடால அரசியல் பதவி அண்ணன் கொடுக்குறானுங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல. இலங்கையில போர் நடக்கும்போது தமிழ்நாட்டுல எத்தனை பேர் துடிச்சாங்க, எத்தனை போராட்டம் நடந்துச்சு. நானே ஒண்ணுல பங்கேற்றேன். அது வந்து எங்களுக்கு தெரியும். ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இப்படி மொத்த இந்தியாவையும் இந்தியா கூட விடுங்கயா, தமிழ்நாட்டுல உள்ள தமிழர்களை வந்து நீங்க வந்து மட்டமா பேசுறீங்க தெரியுமா? முதுகுல குத்துறதை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம்.